பொங்கல் திருநாளையொட்டி 14,104 பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு அரசு சார்பாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை நமது செய்தியாளர் தீபாவிடம் கேட்டு பெறலாம். தீபா, முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கும் பிற மாவட்டங்களுக்கும் இடையே சிறப்பு பேருந்துகள் இயக்க போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. வருகின்ற 10, 11, 12, 13 ஆகிய நாட்களுக்கு 14,104 பேருந்துகள் இயக்க முடிவு செய்து போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. வழக்கமாக இயக்கப்படும் 8,368 பேருந்துகளுடன் குறிப்பிட்ட இந்த நாட்களுக்கு கூடுதலாக பார்த்திருக்கிறார்கள் 10, 11, 12, 13 நாட்களுக்கு கூடுதலாக 5,836 பேருந்துகள் என மொத்தம் பார்த்திருக்கிறார்கள் 14,000 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 7,75,820 வேறு வரை சென்னையில் இருந்து மற்ற மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போல கடந்த ஆண்டு பார்த்திருக்கிறார்கள் 6,54,472 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இது மட்டுமல்லாமல் சோயம்பேட்டிலிருந்து ஈசிஆர் மார்க்கமாக செல்லும் பேருந்துகளுக்கும் காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி மார்க்கமாகவும் தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், வட்டவாசி, சோலூர், திருவண்ணாமலை, கும்பகோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட வழித்தட பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகை முடிந்து சென்னை திரும்ப வசதியாக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை வழக்கமாக இயக்கப்படும் 10,460 பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளாக 5,340 என்ற சேர்த்து பார்த்திருக்கிறார்கள். வருகின்ற சென்னையிலிருந்து திரும்ப வசதியாக 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 15,800 பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக நாள் ஒன்றுக்கு 2,092 பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் இந்த பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்காக போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து வருகின்ற 10ஆம் தேதி, 11, 12, 13 ஆகிய நாட்களில் 14,104 பேருந்துகள் இயக்க போக்குவரத்து துறை தற்போது இதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது.